शुक्लं विष्णुं शशिवर्णं सदुभुजं प्रसन्नवदनं या सर्वविघ्नोपशान्तये ஆதிமகரிஷி ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். இன்றைக்கு லக்கணத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற தலைப்பில் நான் இப்போ பார்ப்போம். லக்கணத்தில் ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பு. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு சிறந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தும் சொல்லலாம். ஒரு சுபக்கிரகம் லக்னத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள்லாம் ஏற்படுது. சுக்கிரன் ஒரு கலைகள் ஈடுபாடு ஏற்படுத்துவார். நல்ல ஒரு கலை பிரியராக இருப்பாங்க. ஏதாவது ஒரு கலை பயின்று வச்சுருப்பாங்க. லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு கலைகள் பயின்று வச்சுருப்பாங்க அப்படி சொல்லலாம். அப்புறம் லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவார். நற்சிந்தனை ஏற்படுத்துவார். நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுத்துவார். நல்ல ஒரு மனிதராக இருப்பாங்க. நல்ல ஒரு புத்தி கூர்மையான மனிதராக இருப்பாங்க. நல்ல ஒரு கல்வி இருக்கும். நல்ல அழகான மனிதராக இருப்பாங்க. லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன் நல்ல அழகான மனிதராக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லலாம். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த ஆன்மீக ஈடுபாட்டில் நல்ல ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு சிறப்பை தரும். நல்லா அலங்காரமான பெண் தெய்வம் விரும்பி இவங்க வழிபாடு செய்வாங்க அப்படி சொல்லலாம். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது எதிர்பாலினத்தின் மேலே நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தும். கணவனாக இருந்தால் மனைவியை ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும். மனைவியாக இருந்து லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் கணவனை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். லக்னத்தில் சுபக்கிரகம் நல்ல ஒரு பலனை செய்யும். அது மாதிரி லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும்பொழுது நல்ல ஒரு காதல் ஈடுபாடு அவர்களுக்கு ஏற்படும் இப்படிலாம் சொல்லலாம். அப்புறம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால கொடுக்க உடை உண்ண உணவு இருக்க இருப்பிடம் சகல விதமாக இதுவும் நல்லபடியாக வாய்க்கப்படும். இவங்க நல்ல ஒரு ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. ஆடம்பர விரும்பின்னு சொல்லலாம். ஆடம்பர பொருட்கள் மேலே நல்ல ஒரு நாட்டம் இருக்கும் இவங்களுக்கு. ஆடம்பரத்தை விரும்புவாங்க. ஆடம்பர பொருட்களை அனுபவிப்பாங்க இப்படிலாம் சொல்லலாம். ஆடம்பரமாக இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப விலை உயர்ந்த ஆடை அணின்னு விருப்பப்படுவாங்க. விரும்பி விலை உயர்ந்த ஆடைகள்லாம் அணிவாங்க. பெண்களாக இருந்தால் பட்டு மேலே நல்ல ஒரு மோகம் ஏற்படும். பட்டு துணிகள் அணிவதில் நல்ல ஒரு விருப்பம் இருக்கும். அதே மாதிரி வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் இவங்களுக்கு நல்ல ஒரு விருப்பம் இருக்கும். வாசனை திரவியங்கள் விரும்பி பயன்படுத்துவாங்க அப்படி சொல்லலாம். தான் இருக்கக்கூடிய வீடெல்லாம் நல்லா ஒரு அலங்காரமாக வச்சுருப்பாங்க. அலங்கார பிரியர் சொல்லலாம். தன்னை அழகுபடுத்தி விடுவதில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இவங்க. அந்த அலங்கார பொருட்களுக்கு நிறைய செலவிடுவாங்க அப்படிலாம் சொல்லலாம். லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது நல்ல ஒரு சிறப்பு. இப்படி லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். பொதுவாக ஒரு மேச லக்னம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும்போது நல்ல ஒரு சிறந்த பலன்களை ஏற்படுத்தும். அவர் 7ஆம் அதிபதியாகிறார். 2ஆம் தனாதிபதி நல்ல ஒரு தனத்தோடு இருப்பாங்க. 7ஆம் வீடு தன்னுடைய வீட்டை பார்ப்பார். நல்ல ஒரு மனைவியை கொடுப்பார். நல்ல ஒரு கணவனை கொடுப்பார். நல்ல ஒரு தொழில் கூட்டாளிகளை கொடுப்பார். நல்ல ஒரு நண்பர்களை கொடுப்பார் அப்படிலாம் சொல்லலாம். 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால இவங்க மனைவி மேலே அல்லது கணவன் மேலே நல்ல ஒரு அன்போடு இருப்பாங்க இப்படிலாம் சொல்லலாம். அது மாதிரி அந்த வீடு ஒரு சம வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். அது மாதிரி ஒரு ரிஷப லக்னத்தில் அந்த சுக்கிரன் இருக்கிறது ஒரு சிறப்பு.
அவர் அங்கே ஆட்சி வீட்டில் இருக்கிறார். அந்த சுக்கிரன் வந்து ஒரு பெண் கிரகம். அந்த ரிஷப லக்னம் வந்து ஒரு பெண் வீடு. அதனால் அந்த வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால அந்த நபர் வந்து ஒரு நளினத்தன்மையோடு இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் ஒரு நளினத்தன்மை உண்டு. அப்படி இருப்பாங்க. நல்ல அமைதியான நபராக இருப்பாங்க. நல்ல அன்பான நபராக இருப்பாங்க. நல்ல ஒரு அறிவு கூர்மை இருக்கும். நல்ல ஒரு கல்வி இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லலாம். அந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதி அவரே. இப்போ 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அந்த வீட்டில் இருக்கிறதுனால சுப கடன்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். சுப கடன்கள் வாங்கி இவங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வாங்க. வேலைகளுக்காக பயன்படுத்துவாங்க. இப்படிலாம் சொல்லலாம். அங்கிருந்து 7ஆம் பார்வையாக மனைவி சார்ந்தை அல்லது கணவன் சார்ந்தை பார்ப்பாங்க. அதனால் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்குறது வந்து நல்ல ஒரு கணவன் ஒரு மனைவியை அலைன்ஸை நல்ல ஒரு அலைன்ஸை கொடுப்பார் அப்படி சொல்லலாம். அது மாதிரி ஒரு மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு. அது நட்பு வீடு. அங்கிருந்து சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்க சிறப்பு. அதே மாதிரி 5ஆம் அதிபதியாக இருறார். 5 12ஆம் அதிபதியாக இருறார். 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு வாங்கி போகிறோம். தன்னுடைய குழந்தைகளுக்காக நல்ல ஒரு சுப செலவுகளுக்காக சுப விரயங்கள்லாம் செய்வாங்க. சுப விரயங்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி தான் வரை பூர்வ புண்ணியாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்களை கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக சுப விரயங்கள்லாம் செய்வாங்க. அப்படிலாம் சொல்லலாம். இவங்களுக்கு லக்னத்தில் மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இவங்களுடைய குழந்தைகள் காலத்துக்கும் பயன்படும் சொல்லலாம். இது ஒரு சிறப்பான யோகம் செய்யும். அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால நட்பு வீட்டில் இருந்து பார்க்குறாரு. நல்ல ஒரு தொழில் கூட்டாளிகள், நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு மனைவி அல்லது நல்ல ஒரு கணவன் எல்லாம் கொடுப்பாங்க. இது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அப்புறம் ஒரு கடக லக்னம். கடக லக்னத்தில் பகை வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகை வீடாக இருந்தாலும் ஒரு சுபக்கிரகம் லக்னத்தில் இருக்கிற சிறப்பு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு தாய்மை அன்போடு இருப்பார். அது பெண்களாக இருந்தால் நல்ல ஒரு சிறந்த பலன் இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் நல்ல ஒரு அன்பான மனிதராக இருப்பாங்க. நல்ல ஒரு பலன்களை செய்யும். அவர் 4 11ஆம் அதிபதியாக இருக்கார். 11ஆம் அதிபதினால் அவர் நல்ல ஒரு லாபத்தோடு இருப்பார் அப்படி சொல்லலாம். 4ஆம் அதிபதி அவர் தாயார் மேலே நல்ல ஒரு அன்பு இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிற சிறப்பு. அது பகை வீடு. பகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு சிறந்த பலன்களை செய்வார். அவர் 3 10ஆம் அதிபதியாக இருக்கார். 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது நல்ல ஒரு வெற்றிகளை கொடுப்பார். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் அது சிம்ம வீடுனால அரசு சம்பந்தமான பணிகளில் இருப்பாங்க. அரசு சம்பந்தமான காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். அல்லது ஏதாவது தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் ஒரு தலைமை ஸ்தானத்தில் இருப்பாங்க. அப்படியா நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி அங்கேருந்து 7ஆம் இடத்தை அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்குறது நல்ல ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அதே மாதிரி ஒரு கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்தில் அவர் நீசமாயிடுறார். கன்னியில் ஒரு சுக்கிரன் நீசமாயிடுறார். நீசமானாலும் அவர் நட்பு கிரகத்தினுடைய வீடு. நட்பு கிரகம் புதன் அதனுடைய வீட்டில் இருக்கிறார். நீசமானாலும் நல்ல பலன்களே செய்வார். 2 9ஆம் அதிபதியாகிறார். கன்னியா லக்னத்துக்கு 2 9ஆம் அதிபதியார். அப்போ 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குங்கிறதுனால நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கும். தனஸ்தானம் நல்லாயிருக்கும். வாக்குஸ்தானங்கள் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பாக்கியங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கப்படும். இப்படியா இவங்கள சொல்லலாம். நல்ல ஒரு தன்மையில் இருப்பாங்க. நல்ல ஒரு அறிவு கூர்மையோடு இருப்பாங்க. கன்னியா லக்னத்தில் இருக்கவங்க நல்ல ஒரு கல்வி அறிவு இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லலாம். அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்துல பார்க்குறவங்கள நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ள மனைவியாக அவங்களுக்கு கிடைப்பாங்க. நண்பர்கள் நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படிலாம் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு துலா லக்னம். துலா லக்னத்தில் இவர் மூலத்திரியோணத்தில் அமர்ந்திருப்பார். இது அந்த வீட்டில் சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கு நல்ல விசேஷமான ஒரு பலன்களை செய்வார். அவரே 8ஆம் அதிபதியாக ஆகிறார். 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு 6இல் மறைந்து விடுகிறார். அவர்
வழக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நல்ல மனிதராக இருப்பாங்க. ஆண் வீடு ஆண் தன்மையோடு இருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு ஆண் தன்மையோடு இருப்பாங்க. நல்ல ஒரு போல்ட்டாக இருப்பாங்க அப்படி சொல்லலாம். அங்கேருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீட்டை பார்க்குறது சிறப்பு. 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால இவங்க அந்த வீட்டிலுடைய நல்ல பலன்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். இது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அதே மாதிரி ஒரு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் வந்து சம வீடு. சம வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு நல்ல பலன்களை செய்வார். அங்கிருந்து தன்னுடைய வீட்டை பார்ப்பார். ரிஷபத்தை தன்னுடைய வீட்டை பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி அவரே. அவரே துலா லக்கணத்துக்கு அதிபதி. தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால 7, 12ஆம் அதிபதி லக்கணத்திலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க இவங்க. நல்ல கணவனோ அல்லது மனைவி மேலேயோ நல்ல ஒரு அன்பாக இருப்பாங்க. 7ஆம் இடத்துல நல்ல ஒரு அழகான மனைவி, ஒரு அழகான கணவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் அதிபதி சுப செலவுகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். 12ஆம் தேதினால லக்னத்தில் இருக்கிற சுப செலவுகள், சுப விரயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரிலாம் செய்வாங்க. எப்படி சொல்லலாம்? லக்னத்தில் சுக்கிரனுக்கு சிறந்த பலன் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதி ஆகிறார். 6, 11ஆம் அதிபதி ஆகிறார். 6ஆம் அதிபதி அப்படி இருந்தாலும் லக்னத்தில் ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது சிறந்த பலன்களை செய்யும். அந்த வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும். தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாட்டை கொடுப்பார். நல்ல ஒரு அறிவு கூர்மையை கொடுப்பார். நல்ல ஒரு சிறந்த நல்ல மனிதராக இருப்பாங்க. ஒழுக்கமான நல்ல மனிதராக இருப்பாங்க. இப்படிலாம் சொல்லலாம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து நல்ல சுபக்கடன்கள் ஏற்படுத்துவார். சுபக்கடன்கள் ஏற்படுத்தி நல்ல காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த 11ஆம் அதிபதின்றனால அந்த வீட்டில் லாபாதிபதியை அவர் இருந்து அமர்ந்திருக்கிறதுனால நல்ல லாபங்களை செய்வார். நல்ல லாபங்களை ஏற்படுத்துவார். நல்ல செல்வ செழிப்பெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்படி சொல்லலாம். அதே மாதிரி மகர லக்னம். மகர லக்னத்துக்கு இருக்குது அவர் அமர்ந்திருக்கும் ஒரு நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கார். இது ஒரு நல்ல சிறப்பான பலன்களை செய்யும். அவர் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குது சிறப்பு. பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் இருக்கும். அங்கே 10ஆம் அதிபதியாக ஆயிடுறார். அப்போ பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கும். தன்னுடைய முன்னோர்கள் செய்த வேலையை இவங்க செய்வாங்க. தன்னுடைய முன்னோர்கள் என்ன பணி செஞ்சாங்களோ அதை இவங்க செஞ்சு லைஃப்பில் நல்லபடியாக இருப்பாங்க. இப்படிலாம் சொல்லலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதன் வழியாக இவங்களுடைய பணிகள் வேலைகள்லாம் இருக்கும். அப்படிலாம் சொல்லலாம். லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது சிறப்பு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் இடத்தை பார்த்து நல்ல ஒரு தொழில் கூட்டாளிகள் இருப்பாங்க. அவர்களால் அந்த தொழில் நல்லா சிறப்பான இதை செய்யும் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி கும்பலக்கணம். கும்பலக்கணத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை செய்யும். அவர் 4ஆம் அதிபதி அவரே 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வாதாதிபதி இருந்தாலும் லக்னத்தில் ஒரு நட்பு வீட்டில் சுபக்கிரகம் இருக்கிறது நல்ல ஒரு சிறந்த பலன்களை செய்யும். 4ஆம் அதிபதி என்பாங்க அம்மா மேலே ஒரு நல்ல அன்பாக இருப்பாங்க. 9ஆம் அதிபதினால தகப்பனார் மேலேயும் ஒரு நல்ல ஒரு பிரியமாக இருப்பாங்க. இது சிறப்பான இவங்களை செய்யும். 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம் இவங்களுக்கெல்லாம் நல்லா வாய்க்கப்படும். சுக்கிரனுடைய வீடு சுக்கிரன் 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் பாக்கியாதி இருக்கிறதுனாலும் நல்ல அலங்காரமான வீடுகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். நல்ல வாகனம், காரு, பைக்குன்னு நல்ல வாகனங்கள் இருக்கும். நல்ல கிராமத்து மனிதர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் நல்லா பசுக்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க. பால் பாக்கியம்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அவரே பாக்கியாதி நல்ல ஒரு சிறந்த பாக்கியங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதியார். 8ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சம் பெறுவார். 8ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஒரு சுபக்கிரகம் லக்னத்தில் இருக்குது சிறந்த பலன்களை செய்யும். சுபக்கிரகம் லக்னத்தில் இருந்து உச்சம் பெறுறார். அதனால் 8ஆம் அதிபதி அவரே 3 8ஆம் அதிபதியார். இவருடைய காரியங்கள்லாம் இவருக்கு வெற்றி கிடைக்கும். 8ஆம் அதிபதினால இவங்களுடைய காரியங்களுக்கு இவங்க சற்று அலைந்து திரிந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். 8ஆம் அதிபதினால அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். இப்படியெல்லாம் சொல்லலாம். லக்னத்தில் ஒரு சுபக்கிரகம் உச்சம் பெறுறது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்யும். லக்னத்தில் இருந்து ஒரு 7ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல ஒரு மனைவியை கொடுப்பார். நல்ல ஒரு நண்பர்களை கொடுப்பார். இப்படியெல்லாம் சொல்லலாம். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்களை செய்யும்.
ல சுக்கிரன் வந்து அசுரகுரு நல்ல ஒரு சிறந்த பலன்களை ஏற்படுத்துவார் அப்படி சொல்லலாம். அடுத்த ஒரு பதிவில் நல்ல ஒரு சிறந்த பதிவில் நம்ம சந்திப்போம். யாராவது ஜோதிடம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பரில் கீழே வரக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பர் வந்து 9789305261. நன்றி, வணக்கம்.